ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு எலெக்ஷனுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே முன்னெச்சரிக்கையாக என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு வீண் மம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக உட்காந்து தன்னோட வளகாப்பு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜெனிஃபர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு எடுத்து என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெனிஃபர் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே பதட்டமா, ஜெனிஃபர் என்னாச்சு ஜெனிஃபர், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் வீட்டில் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, எனக்கு சதீஷ் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இங்கே பாரு தமிழ், என்னை எப்படியாவது சதீஷ் கூட சேர்த்து வச்சிடறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகவும், இங்கே பாரு ஜெனிஃபர், எதுக்காக உன்னை இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போது என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி என்னை இந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் சதீஷ் கூட என்னை சேர்த்து வச்சிரு தமிழ், உனக்கு கோடி புண்ணியம் ஆகும், இல்லைனா என்னோட உசுரை எடுக்கிறது, அதாவது என்னோட உசுரை விடுறதோட எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. எங்க பாரு ஜெனிஃபர், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நீ எதுவும் பண்ணாத, கண்டிப்பாக உன்னை எப்படியாவது சதீஷ் அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பருப்பு, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நிற்கவும், அந்த நேரம் பார்த்து சேது வராரு. சேது கிட்டே இது எல்லாமே சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை இவர்கிட்ட சொன்னால் இது வேற மாதிரி ஆகிடும் பிரச்சனை, அதனால் இது யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இந்த பிரச்சனையை நாமளே டீல் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது மாசமாக இருக்கிறதுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் நம்ம தமிழுக்கு ஒரு யோசனையே வருது. நம்ம படிப்பு விஷயமா, அதாவது ஜெனிஃபர் கிட்ட ஏதாச்சும் பேச போகிற மாதிரி நம்ம ஜெனிஃபர் கிட்ட போய் பேசலாமே அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ் எங்கே போகிற தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, சரி தமிழ், எதுக்காக நீ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும், என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவகிட்ட பேசணும்னு தோணுது, அதனால் அவங்க வீட்டுக்கு என்னை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, நானே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தமிழ், கட்சி வேலையாக வெளியே போகணும், அப்படியே உன்னை விட்டுட்டு நான் அந்த கட்சி வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடுவில்ல, நான் வீட்டுக்கெல்லாம் வந்துடுவேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனிஃபர் வீட்டுக்கு தமிழ்ச்செல்வியை சேது எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு கட்சி வழியாக வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்த உடனே நம்ம ஜெனிஃபரோட அம்மா வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னம்மா யாரம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு தெரியாதா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் ஜெனிஃபருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் ஜெனிஃபர் கால் எடுக்கவே மாட்டேங்கிறா, அதனால் அவகிட்ட ஒரு சில முக்கியமான ஒரு புக்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தேனா, அதுதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன், ஜெனிஃபர் இருக்காளா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜெனிஃபர் உள்ளதாம்மா இருக்கா, வாமா உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருமா, ஜெனிஃபருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் இனிமேல் அவள் காலேஜுக்கெல்லாம் வரமாட்டா, திரும்ப அவளுக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதனால் உன்னோட புக்ஸை மட்டும் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் புக்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போன உடனே ஜெனிஃபர் அதாவது ரூமில் போயிட்டு 2 பேரும் கதவை சாத்திக்கிறாங்க. தமிழ், நீ எப்படி தமிழ் இங்கே வந்த, எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க, கண்டிப்பாக உன்னை உள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்களே, இங்கே பாருடி, உன்னை பார்க்கறதுக்காக நான் தாண்டி வந்தேன், நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, என்னோட முக்கியமான புக்ஸ் எல்லாம் அவகிட்ட தான் இருக்குது, அதனால தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்டி அப்படின்னு சொல்லி உங்கள் மம்மியை ஏமாத்திட்டேனே நான். அப்படியே தமிழ், இங்கே பாரு தமிழ், என்னால் சதீஷ் இல்லாமல்லாம் வாழவே முடியாது, என்னை எப்படியாவது சதீஷ் கூட சேர்த்து வச்சது தமிழ், உன் காலில் கூட விழுறேன் தமிழ், இங்கே பாருடி, இந்த டைமில் உனக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம்னு உன்கிட்ட நான் சொன்னனா இல்லையா, அதே மாதிரி நீ சதீஷ் கூட எதுக்காக பேசின, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாரு தமிழ், நான் சதீஷ் கூட பேசவே கிடையாது, ஆனால் அதாவது என் மேலே சந்தேகப்பட்டு எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படித்தாலும் படிச்சுக்கோ, படிக்கலனாலும் இருந்துக்கோ அப்படின்னு என்னை ஏதோ சொல்லி என்னை இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ என்னால் எப்படி இந்த வீட்டை விட்டு வரதுன்னு கூட தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழ், நீ மட்டும்
மட்டும் இங்கே வரலனா கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உயிரை விட்டுருப்பேன். இங்கே பாரு ஜெனிஃபர், எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை எப்படியாவது நான் சதீஷ் கூட சேர்த்து வைப்பேன், நீ கவலையே படாத. இந்த இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போக வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜெனிஃபரும் தமிழ்ச்செல்வியும் எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜெனிஃபரோட அம்மா இருந்துட்டு, என்ன இவங்க 2 பேருமே உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்லை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறவும், சரி விடு, அவள் ரொம்ப நாளாக அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாளோ என்னமோ அப்படின்னு நம்ம ஜெனிஃபர் அம்மாவோட அம்மா இருந்துட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனிஃபரை கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சதீஷுக்கு கால் பண்ணி, சதீஷ் நீ எங்கே இருக்க சதீஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சதீஷ் இருந்துட்டு, ஜெனிஃபர் உன்னை பார்க்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இத்தனை நாளாக ஏன் நீ ஃபோன் பண்ணவே இல்லை, நான் ஃபோன் பண்ணாலையும் நீ எடுக்கவே மாட்டேங்கிற தெரியுமா? நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம தமிழ் இருந்துட்டு ஃபோனை வாங்கி, அண்ணன் நான் சொல்கிற கோவிலுக்கு நீங்கள் வந்துருங்கண்ணே, உங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வர வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யாரு போஸ் இருந்துட்டு கோவிலுக்கு அந்த கோவிலில் தான் நம்ம சேதுவும் இருக்காரு. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக ரொம்ப பதட்டத்தோட வீட்டுக்கு அதாவது கோவிலுக்கு போயிட்டு, இங்கே பாரு ஜெனிஃபர், நீ இனிமேல் கவலையே படக்கூடாது, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நீ படிப்பை ஸ்டார்ட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும், அதனால் நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனிஃபருக்கும் அதுக்கப்புறம் சதீஷ்க்கும் நல்ல புடவையும் ஒரு வேட்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனிஃபரை ரெடி ஆகிறதுக்காக அதாவது கோவிலில் ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, அந்த ரூமில் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சதீஷ் வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி கால் எடுத்து, அண்ணன் வாங்கின கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அதாவது ட்ரெஸ் மாத்திர இடம் இருக்கும் அண்ணன், பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் கேட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபரும் அந்த மாதிரியே பண்ணிடுறாங்க. ஜெனிஃபர் அந்த மாதிரி அதாவது சதீஷ் வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சதீஷ்க்கு வந்து அந்த வேட்டி சட்டையை கொடுத்து கட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபரை பார்த்துட்டு, ஜெனிஃபர் உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தெரியுமா, இங்கே பாருங்கண்ணே நீங்கள் அப்புறமா பேசிப்பீங்க, ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெடியாகி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்தேன் நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பக்கத்தில் நின்று போய் பார்க்குறாங்க. நம்ம போஸ் இருந்துட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு கவனிச்சுக்கிறது என்னன்னா, யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணமும் நல்லபடியாக பண்ணி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனிஃபர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மா இப்போ எனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாமல் நான் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். என்னோட அப்பா அம்மா இனிமேல் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, இதை வச்சு நம்ம பெரிய ஒரு பிளானை போடலாமே அப்படின்னு அதாவது அவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ஈஸ்வரிக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த பொண்ணுக்கு தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண முடியுமான்னு பாருமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு, சரி போஸு நீ ஃபோனை வை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராக்கும் இதை காட்டுறாங்க. காட்டின உடனே சித்ரா வந்துட்டு, மா இப்படி பண்ண என்ன, இது நம்ம அதாவது பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொடுத்தா இதை நியூஸில் போடுவாங்கள்ல, ராஜாங்கத்தின் அதாவது அமைச்சர் மருமகள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டா, அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டு விட்டா நல்லா இருக்கும்லம்மா. இப்போது தமிழ்ச்செல்வியால் கண்டிப்பாக ராஜாங்க மாமா அதாவது ராஜாங்கம் பெரியப்பாக்கு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும்ல, இதனால் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனாலும் அதுக்கு ஆச்சரியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், அடியே செம்ம ஐடியாடி, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், அதனால் இதை இப்போவே போயிட்டு நியூஸ் சேனலுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், கொடுத்துட்டா கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரத்தில் அது நியூஸ் சேனலில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் நியூஸ் சேனலுக்கு போயிட்டு ஒரு 4-5 நியூஸ் சேனலில் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறாங்க. சொன்ன
உடனே அதாவது கண்டென்ட் கிடைச்சா போதும் நியூஸ் சேனலுக்கெல்லாம் அதை வச்சு ஒரு ஒரு பிரளயமே ஏற்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, எந்த டிவியை ஆன் பண்ணாலும் இந்த நியூஸ் வர மாதிரி அந்த நியூஸ் வரணும் அப்படின்னு அதாவது வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸ்வரி எல்லா நியூஸ் சேனலுக்கும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தரும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனிஃபரோட வீட்டில் இந்த விஷயம் தெரிய வருது. நியூஸை போட்ட உடனே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பொண்ணு தான், அதாவது இந்த ஜெனிஃபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த பொண்ணு தான். இதனால ராஜாங்கத்துக்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்துருச்சு. இப்படி அமைச்சர் மருமக இப்படி ஒரு பொண்ணுக்கு அதாவது ஒரு லவ்வர்ஸை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கவும் ஜெனிஃபரோட அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து புக்கு வாங்கிட்டு வரந்தானே சொல்லிட்டு வந்துச்சு, ஆனால் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறது? என்னங்க பாருங்க, நம்ம பொண்ணை இந்த வீட்டில் இருந்து எப்படியோ கூட்டிகிட்டு போய் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுச்சுங்க. இந்த பொண்ணு நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜெனிஃபரோட அப்பா இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த அமைச்சரோட குடும்பத்து மேலே நம்ம ஒரு கேஸை கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபரோட குடும்பம் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ராஜாங்க குடும்பத்து மேலே ஒரு பொய்யான அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குது. என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் இவங்க மருமக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் பொண்ணு ஏமாற்றி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுச்சு, என் பொண்ணுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இப்படி இருக்கிற நிலைமையில் இவங்க குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு என் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு, நீங்கள் இதுக்கு எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் குடும்பத்தை மேலே ஒரு கேஸை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இந்த விஷயம் தெரியாமல் வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு இந்த நியூஸை ஃபோனில் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட ஓடி போயிட்டு மாமா ஒரு விஷயம் தெரியுமா மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா கருப்பு, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, இப்போ வந்திருக்க நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க மாமா, இந்த நியூஸை தமிழ்ச்செல்வி அவங்க கூட படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சான், அதனால் இங்கே பாருங்கள் நியூஸ்லலாம் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்பவே அசிங்கமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரோட மருமக ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை அவங்க வீட்டில் இருந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க மாமா, பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து பயங்கர ஷாக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா இந்த விஷயம், இது என்ன இவ்வளோ பெரிய விஷயம், கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி நமக்கு தெரியாமல் பண்ணியிருக்கவே மாட்டா, அதனால் நான் தமிழுக்கு கால் பண்ணுறப்பா, தமிழை நீங்கள் தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு சேதோ, நம்ம எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே எல்லாருக்கிட்டையும் எச்சரித்தோம், ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காளே தமிழ்ச்செல்வி, இங்க பாரு, இந்த பிரச்சனையை எப்படியாவது நீ சால்வ் பண்ணி ஆகணும், இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கும், இதனால கண்டிப்பா நம்ம எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தே தீரும், அதனால எப்படியாவது இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அந்த வேலையா வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட உடனே நம்ம மோகனா இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணி, இங்க பாரிய சேது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா, அதாவது நீ இப்போ எலெக்ஷன் டைம்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு என்னமே புரியாது, அதனால நீ பார்த்து சூதானமாக இருந்துக்கோயா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சரிங்க சின்னம்மா, நீங்கள் வைங்க, நான் போய் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி ஃபோனை எடுக்காததும் நம்ம சேதுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம், ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காளே இவ, இப்போது நம்ம என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர கடுப்பில் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை தேடுறதுக்காக நம்ம தமிழ்ச்செல்வியை விட்டு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியால் தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சாவே நம்ம சேதுவால் ஏற்றுக்கவே முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே
வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ராஜாங்கத்தோட வீட்டுக்கு நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க சார், அதாவது உங்கள் மருமக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து உங்கள் வீட்டு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட வீட்டு பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்றதுக்காக உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க லவ் பண்ணிட்டு இருந்துப்பாங்க, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப பெரிய தப்பா என்ன? இங்கே பாருங்கள் சார், இதுக்காகலாம் யாராச்சும் அதாவது இதுக்காக யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், இது பெரிய இடத்த சமாச்சாரம், நீங்களும் அமைச்சர் இல்லையா, அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மேலிடத்துக்கு போவேன், ஹைகோர்ட்டுக்கு போவேன், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க சார். இப்போது உங்களை நாங்கள் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகலன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம தமிழ்ச்செல்விக்கு தெரியவே தெரியாது. இந்த பக்கம் நம்ம ஜெனிஃபர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட ரொம்பவே நன்றி தமிழ், இப்படி ஒரு விஷயத்த பண்ணி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன், ரொம்ப 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 நன்றி. எப்படி உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கையில் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது நேற்று தான் நம்ம அதாவது யார், நம்ம தமிழோட வளகாப்பில் அதாவது அமைச்சருக்கு மேலே ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட ஆகலை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்களே அப்படின்னு ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, என்ன ராஜாங்கம் இதெல்லாம், உன்னை நம்பி தானே அடுத்த எலெக்ஷன்லையும் நீ நிற்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த உன்னோட மருமக பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவிருச்சு. இனிமேல் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீ நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயா, என்ன ஐயா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஐயா. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்க? இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 நாளில் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அதாவது ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பயங்கர சந்தோஷம். என்னம்மா நீ போட்ட பொறி பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்க போல, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துன மாதிரியும் ஆச்சு, இப்போ இவர் பதவியை தூக்கின மாதிரியும் ஆச்சுமா. கண்டிப்பாக இனிமேல் இவரும் வெத்து வெட்டு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா வந்துட்டு ராஜாங்கத்தை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுவோம். இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாயிருடி, நம்மளை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்போது இவங்க அவமானப்படுறத நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம போஸ் மட்டும்தான். போஸ் தானே இப்படி ஒரு விஷயத்த நமக்கு அனுப்புனா, அவன் அனுப்பலைன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நம்மளால் பண்ணியிருக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு திஷ்டி சுற்றி போடணும், அவனால தான் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே போஸை பார்த்தா ஈஸ்வரி இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு போஸை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போஸு, நீ பண்ண வேலை எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்குன்னு தெரியுமா? அந்த தமிழ்ச்செல்வி மேலே அந்த மாமா பெரிய பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அதாவது பக்கத்தில் இருந்தானா அவளை என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதனால் ரொம்ப சந்தோஷம்டா, இந்த விஷயத்தால் அமைச்சரோட பதவி கூட போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தோட போஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச நம்ம சன்னாசி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட வீட்டுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே சன்னாசி இருந்துட்டு, அண்ணன் என்னென்னமோ டிவிலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையான அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சன்னாசி, வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாரு. அந்த தமிழ்ச்செல்வி முட்டாள்தனமாக ஒரு வேலையை பண்ணி வச்சதுனால இப்போ பாரு, அதாவது மேலிடத்துலேருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்திற்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு. இனிமேல் யாருமே எனக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி எதுக்காக என்னோட பேரை கெடுக்கணும் இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேது இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி கூட இப்போதான் நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பித்தோமே, அவளுக்கு பாகம் கொடுத்தோம், இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை இந்த வீட்டை விட்டோ இல்லை அதாவது உன்னை கஷ்டப்படுத்தவோ மாட்டேன்னு சொன்னோமே. ஆனால் இவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால அப்பா இவன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ராஜாங்க
இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு யார் இப்படி ஒரு வேலையை கொடுத்தது, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நான் என்ன மாமா பண்ணேன், நான் உங்களுக்கு எதிராக நான் ஏதாச்சும் பண்ணுவேனா, நீங்கள் போய் என்னை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இங்கே பாருங்க மாமா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீ இங்கே பாரு, முன்னால என்னோட என்னோட அமைச்சர் பதவியே போயிடுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு அப்பதான் என்ன அப்பதான் ஆச்சு, எதுக்காக மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே கொஞ்ச நேரம் அமைதி இருடி, உன்னால அமைச்சர்ன்ற பதவியே என்னோட பையனுக்கு இல்லாமல் போயிடுச்சு, எதுக்காக தமிழ் இப்படி ஒரு வேலை பண்ண, அப்பத்தா நான் என்ன அப்பத்தா பண்ண சொல்லுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காகடி நீ யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் கேஸ் கொடுத்து இப்போ ராஜாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அமைச்சு சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாராதான் இனிமே இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நான் மிகப்பெரிய தப்பே இவளை நான் திரும்ப நம்மளோட வீட்டுக்கு என்னோட மருமகளாக கூட்டிட்டு வந்ததுதான், இனிமே இவ நம்மளோட வீட்டுக்கு மருமகளும் இல்லை மாமியாரும் கிடையாது அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியை இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாங்க. ராஜாங்கம் வேண்டாம் ராஜாங்கம், ஏன் ராஜாங்கம் இப்படியெல்லாம் பண்ற, முழுகாம இருக்கிற புள்ளியை போய் எதுக்காக வீட்டை விட்டு துரத்துற, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இப்படிலாம் பண்ணாத ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும், ஆத்தா இங்க இருக்க யாருமே வாயவே திறக்கக்கூடாது, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இனிமே நம்ம வீட்டில் இவ மருமகளை இருக்கவே கூடாது, இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும் இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா, இங்க பாரு இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது, தகுதி தராதாரம் பார்க்காம இவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தோம்ல, அதுக்கு இவ நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு, என்னோட அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டு இல்லை, நீ இனிமேல் என்னோட பொண்டாட்டியும் இல்லை, நான் இனிமேல் உனக்கு புருஷனும் கிடையாது, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் என்னை இனிமேல் கண்கலங்கவே வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க, இப்போது இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்காக நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துறீங்க, உங்களுக்கு பிடிச்சா அதாவது உங்களுக்கு பிடிச்சா நான் தலையில் உக்காந்துக்கணும், இல்லைனா நீங்கள் என்ன காலில் போட்டு மிதிப்பீங்க, அப்படி தானே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு அவள் லவ் பண்ணுற பையன் கூட சேர்த்து வச்சுனே தவிர வேறு எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவளோட லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே கேட்காம என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நினச்சாங்க, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சனே தவிர நான் வேறு எதுக்காகவும் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டா, அப்புறமா என்னோட ஃப்ரெண்டை இப்போ உயிரோட நான் ஒரு பொண்ணமாக தானே பார்த்துருக்கணும், அப்படி ஒரு நிலைமையில அவளை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சனே தவிர வேறு எதுக்காகவும் பண்ணலை, இப்படி என்னை புரிஞ்சுக்காம இந்த வீட்டை விட்டு நீங்கள் துரத்துட்டீங்களே, இனிமேல் நீங்களே வந்து என்னை கூப்பிட்டாலையும் கண்டிப்பாக நான் இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன், இனிமேல் என்ன உங்களுக்கு வீட்டு மருமகன் மட்டும் சொல்லிட்டு யார்கிட்டையும் தெரியாதீங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி தமிழ், அவங்க தான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத தமிழ், நீ வீட்டுக்குள்ளே வா, வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் வா தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, என் மேலே தப்பு அதாவது எந்த ஒரு தப்புமே இல்லைன்னா என்னை ராணி மாதிரி வச்சுப்பீங்க, ஆனால் யாரோ பண்ண தப்புக்காக என் மேலே பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா திரும்ப வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பீங்க, அப்புறம் என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க, அதுக்கப்புறம் என்னை காலில் தூக்கி போட்டு மிதிப்பீங்க, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது, நான் இதுக்காக தான் இவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைச்சி நான் நிம்மதியாவது என் வீட்டுக்கு போயிருப்பேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி நீங்கள் என் மனசை எவ்வளோதான் உடைப்பீங்க, இனிமே யாருமே என்னோட வீட்டு பக்கம் வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது
யார் நம்ம ஜெனிஃபர் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே இங்கே பாருங்கள் சார், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதனால தான் எனக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு நானாக தான் போனேனே தவிர தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. அவளை எதுக்காக இவ்வளோ அசிங்கப்படுத்தி டிவியில் பேப்பர்லன்னு எல்லாத்துலேயும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள் சார், தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. நானாக தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் எங்கள் கூட நின்றாலே தவிர அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே. எதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் சேனலில் இப்படி நியூஸ் வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்த மக்கள் இருந்துட்டு ராஜாங்கத்து மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மருமக மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நியூஸில் வந்துடுது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம யார் நம்ம அது அப்போ இருந்துட்டு இங்கே பாரு ராஜாங்கம், உங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இரியா, இந்த விஷயத்தில் தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காதுன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இனிமேல் அவள் நம்ம எவ்வளோ தான் கெஞ்சினாலையும் கூத்தாடினாலையும் கண்டிப்பாக அவள் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாள். இப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக என்னோட இப்படி இருக்கிறப்போ தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டியே? நம்மளோட வீட்டோட வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சமாவது உங்கள் மனசில் இருந்ததுதா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியோட வயிற்றில் ரெட்டை குழந்தை வளருது, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஆத்தா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமையா ராஜாங்கம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.